அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான சில சாஸ்திர குறிப்புகளை பார்க்க இருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும், இந்த வீடியோ நிறைய பேரை சென்றடையட்டும். காலையில் எழுகின்றோம் அல்லவா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகின்றோம், அல்ல கொஞ்சம் நேரமே நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு வாசலில் கோலம் போடுவோம். அந்த எழுந்து வீட்டை விட்டு வெளியே போகின்ற நேரத்தில் காகம் கரையுது அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் என்ன காரியத்தை மனதில் நினைத்து வெளியே செல்கிறீர்களோ அந்த காரியமானது நிறைவேறும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா தானங்களையும் விட வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. எல்லா தேவதைகளும் வசியமாவார்கள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த வஸ்திர தானத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படிம்பாங்க. அதனால் நோய் நொடியினால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க ஆடை தானத்தை பிறருக்கு தேவையானவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். பொதுவாக அரச மர குச்சி இருக்கு இல்லையா, அதுவாக பட்டு கீழே விழுந்தால் கூட எடுத்து மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக அது யாகத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய அரசங்குச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேய்பிறை அஷ்டமி சதுர்தசி 2 திதி எடுத்துக்கணும். தேய்பிறையில் குறிப்பாக, வளர்பிறை கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு நேரம் மட்டுமே சாப்பிட்டு சிவவிரதம் மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவர்களை பிடித்த பிணி பீடைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும். அவங்கெல்லாம் எந்த விரதம் இருக்கலான்னு யோசிக்கும் போது அவர்கள் இருப்பதற்கு உகந்த விரதம் அப்படின்னா அந்த தேய்பிறை அஷ்டமி மற்றும் சதுர்த்தசி திதியில் வருகின்ற சிவவிரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக கோலம் போடுறோம் அப்படிங்கும்போது இந்த இரட்டை இலை கோலம் தான் போடணும்னு சொல்லுவாங்க. அது அமங்கலமான விஷயங்களில் தான் 1 அல்லது 3 இலை கோலங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த காலகட்டங்களில் வீட்டில் என்ன பண்ணணும்னா இரட்டை இலை கோலம் அப்படிங்கிறது போடுறது அவசியம். நீங்கள் போடுற கோலம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே வீட்டில் மங்களம் உண்டாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வீட்டில் நம்ம செய்கிற தான தர்மமாக இருக்கலாம், நம்ம சமய சடங்குகள் ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி, மனைவியோ அல்லது கணவனோ அவருடைய இயல்புகளையோ குணநலன்களையோ அவங்களோட வயசு, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. அது பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையில் போய் விட்டுரும். அதனால் இந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்தில் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிறைய நாட்களாக தீராத வழக்குகள் இருக்கல்லவா, இந்த வழக்குகளால் பிரச்சனையாக இருக்குது, முடியவே மாட்டேங்குது, நிலம் வீடு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், சீக்கிரமாக அந்த வழக்குகள் முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படும். அது ரொம்ப உண்மையான விஷயம், கண்கூடாக கண்டதும் கூட. அதனால் முயற்சி செய்யுங்க. மாலை நேரம் அந்த சந்திப்பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் சனீஸ்வர பகவானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கருணை பார்வை அப்படிங்கிறது நமக்கு கிட்டும். அவர் நியாய தேவதை, நம்ம செஞ்சதுக்கு தான் பலனை கொடுக்க போகிறார். இருந்தாலும் ஐயனுடைய கருணை பார்வையை பெற வேண்டும் அப்படின்னா மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு போய் சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது ஏதோ கொஞ்சம் கருணையை காட்டுவார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கனவு அப்படின்னு வரும்போது இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு புகழ் உண்டாக போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் கடனை திருப்பி செலுத்தலாம், ஆனால் கடனை எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமையில் வாங்கிடாதீங்க. அது ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டாக்கணும், நம்மளால் கட்டவே முடியாது. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலான்னு நினச்சா கூட அவ்வளவு சீக்கிரமாக அதை கட்டுறதுக்கு விடாது. அதே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்திரு முகூர்த்தம் அப்படின்னு வருதுன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அதில் திருப்பி செலுத்துகிறோன்னா சீக்கிரமாக கடன் அடைச்சிடலாம். பொதுவாக சனிக்கிழமையிலையும் புதன்கிழமையிலையும் ஆண்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். இப்போ சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னா அவங்களோட ஆயுள் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போவுமே நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அதே புதன்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அவங்க வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நாட்களை குறித்து வைத்துக்கொண்டு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம், வெற்றியை கொடுக்கக்கூடியதுங்கிறத மறந்துட வேண்டாம். பொதுவாக அரச மரத்தை காலையில் நேரமே சுற்றி வர சொல்லுவாங்க இல்லையா. குழந்தை பேர் வேண்டுபவர்கள் அரச மரத்தையும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்க இடத்த சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4 to 6 அப்படிங்கிற நேரத்தில் சுற்றி வரணும் அப்படிம்பாங்க.
அப்படி சுற்றி வரும்போது தொட்டு வணங்கக்கூடாது, அரச மரத்தை தொடக்கூடாது. அது சொல்லப்படும் என்னென்னா, சனிக்கிழமை மட்டும்தான் தொட்டு வணங்குவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற தினங்களில் அதை தொட்டு வணங்கக்கூடாது. சுற்றி மட்டும் நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் மாலை நேரத்தில் வீட்டு நிலைவாசலில் அமர்றதோ, நிலைவாசலுக்கு பக்கத்தில் அமர்ந்து தலை கோதுவதோ, தலை சீவுவதோ, இதை எதையுமே செய்யக்கூடாது. நெகம் வெட்டுறதும் மாலை 6 மணிக்கு மேலே, அது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நெகம் வெட்டுறதையும் தவிர்த்துக்கணும். பெரும்பாலும் இந்த கையிலெல்லாம் தண்ணீரை தொட்டுட்டு அப்படியே உதறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உதற விஷயத்த எப்போவுமே நம்ம செய்யக்கூடாது. அது வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கும் அப்படிம்பாங்க. எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகளில் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியோர்கள் சொல்லும்போது சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படி இருக்கக்கூடாது. லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள ஓசை இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வீட்டில் இருப்பார்கள். அதனால் வீட்டு கதவில் எப்போவுமே சத்தம் வர விடாதீங்க. அது காம்பவுண்டுக்கு கதவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்போவுமே சத்தம் வராமல் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கணும். வீட்டில் அமங்கல வார்த்தைகளை எப்போவுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப உசித்தமான விஷயம். மங்கள வார்த்தைகளை பேசுவது, மங்களமான பாடல்களை பாடுவது, இதெல்லாம் தான் வீட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படின்னா மறந்துட வேண்டாம் நண்பர்களே. ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான், சாஸ்திரங்கள் தான். இதை கடைப்பிடித்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதியாக பெரும் சந்தோஷத்தோடு இருக்க முடியும். மறந்துட வேண்டாம் நண்பர்களே. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வீட்டில் பூஜை அறை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும், அதில் என்ன சாமி படங்கள் வைக்கணும், என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப உத்தமமான ஒன்று அப்படின்னு தான் பார்க்க இருக்கோம். பொதுவாக வாழ்க்கையில் இப்போ தான் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க வசிக்கின்ற வீட்டை பார்த்தோம்னா ஒரே ஒரு அறையாக இருக்கும். படுக்கை அறை, சமையலறை எல்லாமே அதுதான். அங்கே இறைவனுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ரேக் மாதிரி அடிச்சிருப்பாங்க, இல்லை பலகை மாதிரி அடித்து அதில் சாமியை வச்சுருப்பாங்க. அதில் எதுவும் தவறு இருக்கா? கிடையவே கிடையாது. அதில் தவறே கிடையாது. தான் இருக்கின்ற இடத்தில் இறைவனும் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு இடத்தை நாம் ஒதுக்குகின்றோம் அப்படிங்கும் போதே அது ரொம்ப பெரிய மனசு. அப்போ அதில் தவறே கிடையாது. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, ஒரே ரூமில் தான் இருக்கும், அதுவும் பெட்ரூமாக தான் இருக்காங்க, சாமி ரூம் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். நல்ல புரிதல் ஏற்பட்டால் இந்த கேள்வியே மனசில் வராது. ஏன்னா இறைவன் சர்வவியாபி. நீங்கள் எங்கெல்லாம் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த பொருளையெல்லாம் பார்க்கிறீர்களோ எல்லா இடத்திலும் இறைவன் இருப்பார். அப்படிங்கும்போது அந்த பெட்ரூமில் நீங்கள் சுவாமியே வைக்கலைன்னா கூட அங்கே இருப்பார். அதனால் அந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக பலகை அடித்து அதிலே இறைவனின் படத்தை வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்றால் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இல்லை எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சரி, எல்லா நேரத்துலையும் அது அப்படியே இருக்காது இல்லையா அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக திரை மாதிரி போட்டு வைக்கிறது, இல்லை அதை அலமாரி மாதிரி செஞ்சு கதவு போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது பூட்டினாலும் பூட்டாட்டியும் ஒன்று தான். நல்ல ஒரு தெளிவு கிடச்சிதுன்னா அதை பற்றி தெரிஞ்சிடும். நம்ம இறைவனுடைய அந்த அறையை பூட்டி வைத்தால் மட்டும் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் அறிய மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அது விசித்திரமான கேள்வி. சரி, இதை தாண்டி ஒரு பூஜை அறை அல்லது ஒரு பூஜை பொருள் என்னெல்லாம் இருக்கலாம்? பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அகல் விளக்கு ஏற்றினாலே போதுமானது. அவ்விடத்தில் இறைவன் ஆவாகனமாகி அருள் கொடுப்பார். நம்ம சாமி படம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில் நம்ம இருக்கோம், மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு அகல் விளக்கு, பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி, அவ்வளோதான் இறை வழிபாட்டிற்கு தேவையானது. அந்த அகல் விளக்கு கீழே நேராக வைக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன தட்டு, அந்த தட்டில் ஒரு 5-6 அரிசி போட்டு ₹1 நாணயத்தை போட்டு அது மேலே விளக்க வச்சு ஏற்றுறது ரொம்ப உசித்தம். இது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அப்படியே நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. மனதிலே ஒரு உறுதிப்பாடு வேண்டும்.
இப்போ இந்நிலைமையில் இருக்கின்ற நான் இன்னும் முன்னேறி வர வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகல் விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அரிசி போட்டு ஏற்றுவோம். அடுத்து ₹1 நாணயம் வைப்போம். ₹1 கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ₹5 மாற்றி பழகுங்க. இந்த காசெல்லாம் எடுத்து உண்டியலில் போட்டுக்கிட்டே வாங்க. எப்போ எல்லாம் மாற்றுறீங்களோ இப்போ உண்டியலில் போட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு விநாயகர் படம் வாங்கலாம். இல்லைன்னா நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா, 5 சாமிகள் வச்சுட்டு அந்த படம் மட்டும் இருந்தாலும் போதும். தினமுமே ஒரு பூ, அந்த சாமிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பூ வைக்க முடியலனா கூட வீட்டில் பூக்கிற பூவை எடுத்து வச்சிடலாம். வேறு என்ன அங்கே அடுத்து நம்ம கொண்டு வரலான்னா, சந்தனம், குங்குமம், மஞ்சள், அக்ஷதை. ரொம்ப முக்கியமான விஷயம் அக்ஷதை அப்படிங்கிறது. இப்போ இது அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ சந்தன குங்குமம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருப்போம், நமக்கு தனியாக வச்சுருப்போம். இது இருந்தால் போதுமானது அடிப்படையில். இன்னும் சரி என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்னதாக விக்கிரகம் வாங்கி வைப்பாங்க. ஒரு ஜானுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எங்கேயாச்சும் கோவிலுக்கு போனால் ஞாபகார்த்தமாக வாங்கி வீட்டில் சுவாமி ஆவாகனம் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க குத்து விளக்கு ஏற்றலாம். குத்து விளக்கு அல்லது கஜலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி விளக்கு, இந்த மாதிரி விளக்குகளை பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ சில குலதெய்வ ஆலயங்களில் பார்த்திங்கன்னா கல் விளக்கு தான் இருக்கும். நம்ம முன்னோர்கள் கல் விளக்கு போட்டு தான் குலதெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க. வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ கல் விளக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. கிடைச்சா சின்னதாக வாங்கி ஏற்றலாம், தவறு கிடையாது. குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு ஏற்றலாம். அடுத்த கட்டமாக நமக்கு கிடைக்கிறது அகல் விளக்கு தான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அது தாராளமாக ஏற்றலாம். கொஞ்சம் போனோம்னா பித்தளையில், வெங்கலத்தில் கண்டிப்பாக நம்மளால் குத்து விளக்கு வாங்கலாம், காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கலாம், கஜலட்சுமி அம்மன் விளக்கு வாங்கலாம்னா வாங்கி ஏற்றலாம். ஒற்றை விளக்கை ஏற்ற வேண்டாம். எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதில் ஒன்று, அகல் விளக்கு ஒன்று, துணை விளக்கு மாதிரி எப்போவுமே எரியறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு செய்கிறது உத்தமம். தினமும் மாற்ற முடியுதுன்னா தினமும் ஒவ்வொரு வெத்தலை பாக்கு வச்சு நம்ம சாமிக்கு பூஜை செய்யலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம். ஆனால் ரொம்ப வாடிடக்கூடாது. வெற்றிலை ரொம்ப வாடக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, 2 நாள் 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி விடுவதும் சிறந்த விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூஜையில் மணி இருக்கிறது அவசியம். எப்போ நம்ம எல்லாமே வாங்குகிறோம், பூஜை பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது மணி இருக்கு இல்லையா, மணி அடித்து பூஜை செய்வதும், அதே போல் நெய்வேத்தியம் நம்மால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்கிறோம், எச்சல் படாமல் சாப்பாடு சாப்பாடு எடுத்து வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அது தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் இறைவன்கிட்ட காட்டிட்டு நம்ம நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதை பிரசாதமாக எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை நெய்வேத்தியமாக இறைவனுக்கு வச்சுட்டு நம்ம எடுத்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ நம்ம மணி சொன்னோம், பஞ்ச பாத்திரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. எப்போவுமே தண்ணீர் வைத்திருக்கிறது. அந்த நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துவோம். தண்ணீர் இருந்ததுனாலே அங்கே வீட்டில் கண்ணாடி இருப்பதற்கு சமம். கண்ணாடியின் எப்படி பிரதிபலிப்பு தன்மை உடையதோ அதே போல் அந்த தண்ணீர், பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணீரும் பிரதிபலிப்பு தன்மை உடையது. அப்போ அந்த பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க உதவுவது அப்படின்னு சொன்னோம்னாலும் அந்த தண்ணீரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இல்லை என்னால் முடியும்னா ஒரு சின்னதாக கண்ணாடி வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த கண்ணாடி இருந்தது அப்படிங்கும்போது அங்கே நேர்மறை சக்திகளோட அந்த அளவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதிர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ளேயே விடாது அந்த கண்ணாடி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன வைக்கலாம் அப்படின்னா, சங்கு ஒன்று, இடம்புரி சங்கு கிடச்சதுன்னா இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு கிடச்சதுன்னா வலம்புரி சங்கு, எது கிடைக்கிறதோ அதை ஒன்றே வாங்கி வைக்கணும். முறையாக நம்ம பூஜை செய்யணும் சங்கு வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கும் போது. இப்போ என்ன பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பொருட்களை எல்லாம் பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, வாங்கி வைக்கலாமான்னா அடியேன்னு தான் சொல்லிட்டேன் முதலையே. ஒரு விளக்கு, கொஞ்சம் தண்ணீர், நெய்வேத்தியம் இருந்தால் போதுமானது. இப்போ நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. ஏன்னா நம்மளோட மனநிலை தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ பூஜை அறையில் நான் விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறேன். விக்கிரகம் ஒரு அங்குலத்துக்கு கீழே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக நெய்வேத்தியம் பண்ணிடலாம். ஒரு அங்குலத்துக்கு மேலே போகுதுன்னா நித்திய பூஜை அப்படிங்கிறது நம்ம செய்வோம். அதே போல் எந்த அளவு நம்ம விக்கிரகத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நெய்வேத்தியத்தோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரப்படி.
இல்லை எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் சாப்பாடுனா மனசார இறைவனுக்கு வைக்கலாம், தவறு கிடையாது. பூக்கள், அளவான பூக்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். பூக்களை காய விடக்கூடாது. இப்போ நம்ம வெற்றிலைப்பாக்கு வைக்கிற மாதிரியே எப்போவுமே பூஜை அறையில் ஒரு எலுமிச்சங்கனி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் இப்போ பூஜை அறைக்கு யாராச்சும் வர்றாங்க அல்லது வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக அன்பளிப்பு கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிற பட்சத்தில். அப்போ அவங்களுக்கு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வளையல், சிவப்பு நிற வளையல்களை வாங்கி வைத்திருக்கலாம். வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 வளையல் எடுத்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அது ஆசீர்வாதத்திற்கு ஈடானது. அதே போல் நம்ம புத்தகங்கள் இருக்குது இல்லையா, 12 திருமுறையாகட்டும், இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்களை நம்ம வாங்கி எங்கே வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையில் வைத்திருக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இதை எதையுமே நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நம்ம படம் நிறைய சோத்தில் அடித்து வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தா எந்த இடத்துக்கு போனாலும் வாங்கி வச்சுருப்பாங்க. கேலண்டரில் என்ன சாமி இருந்தாலும் வாங்கி அப்படியே அந்த ரூமே அந்த ஒரு சுவாமி படங்களாக இருக்குது. ஆனால் அதை மெயின்டைனே பண்ணல. என்ன மெயின்டைன் என்ன, துடைக்கிறது இல்லை, தூசி அடைஞ்சு கிடக்குது, பூக்களை மாற்றுறது இல்லைன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம அளவான படங்கள் வச்சுக்கிறோம், அதற்கு முறையாக பூஜை பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த இடம் ஆற்றல் நிலையாக மாறி இருக்கும். மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போதே அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் வச்சுட்டு முறையாக நம்ம சாமியே கும்பிட்றதில்ல, நித்திய பூஜை செய்யறதில்ல அப்படிங்கும் போது அதனுடைய அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதனால் பூஜை அறை அப்படின்ட்டு இருக்குது அப்படிங்கும்போது என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். தேவையில்லாமல் நிறைய பொருட்களை வாங்கி வச்சுட்டு அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கல, பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கலனாலே நம்மளுக்கு மன ரீதியாக சில குழப்பங்கள் வந்துடும். என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்மளால் அந்த முழுமையான ஆற்றலை அந்த பூஜை அறையிலே உணர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. கண்டிப்பாக நீங்களும் பூஜை அறையில் சில பொருட்களை பயன்படுத்தி இருப்பீர்கள். அதற்கான பலன்களையும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள். இது தவிர வேறு என்ன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள், அதை மற்றவர்கள் பயன்படுத்தும் போது நல்ல எனர்ஜியாக உணர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் அந்த பொருளை பற்றின குறிப்புகளை சொல்லுங்கள். அனைவரும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.